கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 19:19 உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் மேல் கொண்டிருந்த இரக்கத்தின் நிமித்தம் லோத்திடம் கரிசனையாயிருந்தார். ஏனென்றால் சோதோம் கொமோரா பட்டணங்களின் பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் அவைகளை அழிக்க விரும்பினார். ஆனால் லோத்து மற்றும் அவனுடைய குடும்பத்தினர் நிமித்தம் அவரால் அதை செய்ய முடியவில்லை. எனவே அவன் தன்னுடைய மனைவி, மகள்கள் மற்றும் அவனுக்கு சொந்தமானவர்கள் அங்கிருப்பார்களானால் அவர்களும் அழிக்கப்படாதபடிக்கு அவர்களை வெளியே அழைத்து செல்லும்படி தேவதூதர்கள் அவனை துரிதப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய கோபாக்கினை சோதோம் கொமோராகிய பட்டணங்களை அழிக்க இருக்கிறது. லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது அந்த தூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டு அவன் அழியாதபடி மலைக்கு ஓடி போகும்படி சொல்லும்போது தன்னால் மலைக்கு ஓடி போக முடியாது என்றும் அருகிலிருந்து ஒரு சின்ன ஊருக்கு போய் பிழைக்க அனுமதிக்கும்படி மன்றாடினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒன்றை சொல்லி தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும் போது அவருடைய இரக்கத்தை பற்றி கொண்டு அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். நீங்கள் சுயமாக தீர்மானித்து சூழ்நிலைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது நீங்கள் விரும்புகிறபடி செய்ய முயற்சி செய்யாதிருங்கள். அவன் விரும்பினபடியே லோத்து அருகிலிருந்த பட்டணத்திற்கு செல்லும்படி அவனுக்கு அனுமதி கிடைத்தாலும் ஆனால் பரிதாபமாக தன்னுடைய மனைவியை இழந்தான். அவன் பின்னிட்டு திரும்பி உப்பு தூணானாள். பிரியமானவர்களே, தேவன் உங்களை வழிநடத்தும் போது அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அவர் தேவன், உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே உங்கள் ஆலோசனைகளை அவருக்கு சொல்லாதிருங்க. அவரிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பெர்மிஷனை பெறுவதற்கு பதிலாக அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அவர் தம்முடைய மறைவிடத்துக்கு ஓடி வரும்படி அழைக்கும் போது நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்களை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளுக்கு தப்புவீர்கள். உங்கள் சுய யோசனையின்படி செய்யாமல் இருந்தால் சாத்தானால் வஞ்சிக்கப்படாமல் இருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபையை விளங்க பண்ணினீரே. உம்முடைய கிருபையை நாங்கள் போக்கடித்து விடக்கூடாதப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கிருபைகளை இன்னும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உம்முடைய ஆலோசனைகள் ஆச்சரியம் மாணவிகள், அவைகளால் தான் நாங்கள் இந்த உலகத்திலே நிலைநிற்க முடியும் அப்பா. ஆகவே எங்கள் சுய யோசனையின்படி அல்ல, உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து இறங்குமே. இயேசுவின் நாமத்தினாலே கீழ்ப்படியாமையின் ஆவிகள் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளும் வரட்டும் அப்பா. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சமூகத்தில் மகிழ உதவி செய்வீராக. அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.